ஹலோ, சொல்கிறா. ஆமாம், நாளைக்கு தானே? ரெண்டு ஒன்று தான்டா, நாளைக்கு தானே கிறிஸ்மஸ்ஸு. போகலாம் வை. சரி. ம் ம் இன்னும் தூங்கிட்டு இருக்குங்க காலேஜுக்கு போகாமல். டைம் என்னாச்சு? போ. 23 ஜூலை, 23 டிசம்பர். இந்த தமிழ் கேலண்டரை வச்சுட்டு குழப்பமாக இருக்குது. டேய், என்னடா ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது? அதுவாண்ணே, கிறிஸ்மஸுக்கு லீவ் விட்டாங்க, எல்லா துணியும் துவைக்க போட்டேண்ணே. உங்களோட ஒரு நாள் ஆஃபீஸ், அதனால் ஒரு துணி கூட வச்சுருக்கோம். டேய், ஐ டூட் போலாமா? இது மாஸ்க்கு. அட நீ வேற, சைனாலாம் கொரோனா வந்துட்டு இருக்கான், அடுத்து நம்மளுக்கு தான். ஒழுங்காவா, நீயும் மாஸ்க் எடுத்துக்கோ. இருந்தா கொரோனாவா? எதுனாடா வாங்கோ உட்காருங்கோ. என்னமா சொல்கிறானே, அது எங்கடா இங்கே வரப்போகுது? சரி போ. கெட்டிமா பிடிச்சிக்கோடா. பிடிச்சிக்கிறேன். ஏய், அவனா கால் பண்ணுறான்டா, நம்பரில் இருக்கு. ஹலோ, மேனேஜர் பேசுகிறப்பா. ஏன் பாஸ்? ஈவினிங் வந்து என்னை பார்த்துட்டு போ. ஷூர். ஏய், ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. இந்த ஈவினிங் மீட்டிங் இருக்குது போல். ஓகே, முடிச்சு தாண்டா வருவேன். சரி சரி, ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். பார்த்து வாடா. ஏய், ஈவினிங் வந்து முடிஞ்சிச்சுன்னா பார்ப்போம், இல்லை நீ கிளம்பிடு, வெயிட் பண்ண வேணாம். நான் அப்போ மீட்டிங்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்பா. ஏய், ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்தியா? ஐயோ, எடுத்துகிட்டு வரலையா? சரி வா, டூப்ளிகேட் போட்டுக்கலாம். எங்கே போய் போடணும்? சார். எஸ், கம் இன். சார், நீங்கள் கேட்ட ஃபைல். ஓகேப்பா, அவர் கூப்பிட சொன்ன, கூப்பிட்டீங்களா? சொல்லிட்டா வந்துட்டுருக்கார் சார். ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். சார், ஈவினிங் மீட் பண்ண சொல்லியிருந்தீங்களே? ஆமாம், வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களோ? ஆமாம் சார், கிளம்பிட்டேன். ஓகே, என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமா நீ? என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சா? டேட்டா பேஸே டெலிட் பண்ணியிருக்கீங்க சார். சார், நான் லோக்கல் யூஸர் போட்டு தான் சார் லாகின் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது லோக்கல் யூஸரா இல்லை அட்மின் யூஸரா அதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? அட்மின் யூஸரில் டெலிட் பண்ணியிருக்கீங்க சார். வேறு எதுவும் பண்ண முடியாது சார்? ஆக்சுவலாக இது நான் மட்டும் பேசுகிற விஷயம் கிடையாது, மேனேஜ்மெண்ட் வரையும் விஷயம் போயிடுச்சு. நம்ம டீமில் பேக்கப் இருந்ததால் நம்ம 2 பேருமே தப்பிச்சோம். ஸோ அதனால் இந்த முறை ஒர்க் பண்ணும்போது எந்த யூஸர் போட்டு ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா சார்? ஐம் சாரி. ஓகேப்பா, இப்போ நீ போகலாம். ஏய், அவன் கானில் இருக்கிறான். ஆஃபீஸ் செஞ்ச வேலைக்கு திட்டு வாங்கிட்டு கொடுக்குற சம்பளத்துக்கு திட்டு வர திட்டுறானுங்க. கடுப்பு. நான் தூங்க போகிறேன், யாராவது ஹெல்ப் பண்ணிங்க. அவ்வளோதான், சம்மக்கான தள்ளுறான். டேய், நீ ஏன் சும்மா அண்ணன் கானில் இருக்கிறாரு? ஆமாண்டா ஆமாண்டா. ஹலோ. ஹலோண்ணே. சொல்கிறா. டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பிட்டியா? கிளம்பி நான் வந்துடுறேன். வெளியே வாடா. எங்கே? அங்கேயா? ஆமாம். சரி சரி, அங்கேயே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். இன்னும் நான் சர்ச்சுக்கு வரலையா? நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் போகிற வேலை இருக்குது, நீங்கள் போய்ட்டு இருங்க, நான் வந்துடுறேன். கவுண்டரே காலியாக இருக்குடா. டே ஐயோ. தோடா தோடா தோடா, 2 மினிட்ஸ் டேய். வந்துட்டா. டேய். கரெக்டாக 2 மினிட்ஸ் அங்கே இருப்பேன்டா. கிளம்பிட்டேன். வரண்டா. என்னடாச்சு? ஏறு சொல்கிறேன், சீக்கிரம் நான் டைம் ஆகுறா. எங்கள் பாதி படத்துலேயே வெளியே கொண்டு போகிறான். ஐயோ, போலாமா? சர்ச்சுக்கு வர சொன்னா பாரு, தூங்கி நிற்கிறாரு.
அப்பா என்னடா ஒரு ட்ரெஸ்ஸு அதே ட்ரெஸ்ஸு 23 டிசம்பரா 24 டேய் 25 நேத்தான டிசம்பர் போச்சு. டேய் என்னடா ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது, என்னடாச்சு? அதுவாண்ணே எங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே லீவ் விட்டாங்க. உங்களுக்கு மட்டும்தான் ஆஃபீஸு. அதனால தான் ஒரு செட்டை மட்டும் வச்சுட்டு மிச்சம்லாம் துவைக்க போட்டோண்ணே. முந்தின நேரத்துக்கு தான் சொன்னான். எனி கிறிஸ்மஸ்ஸு? நாளைக்கு தானே. நாளைக்கா? என்னடா ஒன்றுமே புரியல. 26, 25, 24. சரி கேள்வி போடுவோம். டேய் குப்பை கொட்டினீங்க? ஒரு வாரமாக கொட்டவே இல்லை. என்ன காணோம்? 23, 24 கிழிச்சுன்னு. என்னடா அது? சரி பார்த்துக்கலாம். டேய் மென்டல், ஐ டூட் போலாமா? மாஸ்க் போடல? மாஸ்கா எதுக்க? நீ தானே நேற்று சொன்ன கொரோனா ஏதோ நோய் பரவிட்டு இருக்குன்ட்டு. அதெல்லாம் அந்தளவு ஒன்றும் சீன் இல்லை, நீ ஏறு. அதுக்கப்புறம் கூட அதே ட்ரெஸ் பார்க்கலாம். தான் போட்டிருக்கான். இது கொஞ்சம் பிடி. ஓகே போலாமா? ஐயோ ஃபோன் வருதே. யாரு? ஹலோ மேனேஜர் here. ஏ பாஸ். Meet me at 6. ஓகே என்ன கட் பண்ணிட்டாரு? டேய் சொல்கிறா. ஈவினிங்கு பாஸ் மீட் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே நான் மீட் பண்ணிட்டு வரேன். சரிடா. நீ லேட்டாக வச்சா கிளம்பிடு. வெயிட் சரி பண்ணா. சரி சரி நான் பார்த்துறேன். ஏய் பாத்ரா. டேய் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்தா? மறந்துட்டதால. சரி வா. என்ன பண்ணுறான்? டேய் ஆட ஏமாந்தியா? ஐடி கார்டு மறந்துருக்கான். பாஸும் கூப்பிட்ருக்காரு. முந்தா நேற்று நடந்தது எல்லாம் அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கு. சார் வாப்பா. உங்கள் ஐடி கார்டை பார்க்கிங்கில் விட்டு வந்துட்டீங்க சார். ஓ இது தெரியாமல் காலைல டெம்பரரி கார்டெலாம் வாங்கிட்டேன்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார். சார் ஈவினிங் பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சா? டேட்டா பேஸை டெலிட் பண்ணிட்டேன் மேன். அதுக்கு பேக்கப் இருக்குமே சார். பேக்கப் 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 எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரீசன் பாக்கெட் வச்சுன்னு சுத்துவியா? இதான் உனக்கு லாஸ் வார்னிங். இன்னொரு முறை அந்த மாதிரி பண்ண யூ வில் பி ஃபைட். ஓகே சாரி சார். போ. செழிப்பா இருக்கீங்க போல. அவன் நான் காண்டில் இருக்கிறான். வேலையை விட்டு தூக்கிடுன்னு சொல்கிறான். கடுப்பாக இருக்குது. சரி டேய் தல்றா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். யாரையும் எழுப்பாதீங்க, காண்டா இருக்கேன். ஹலோ ஆயிடா மச்சான். சொல்கிறா. டேய் நான் கிளம்பிட்டேன். உங்கள் வீட்டு கார்னராண்டா வரேன், நீ வா. அப்படி தானே? ஓகே சீக்கிரம்டா, டைமுக்கு போகணும். சரி ஒரு நிமிஷம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் தானே? ஆமாண்டா லூசு போயில, சீக்கிரம்டா. சரிடா. வா. நோ வாடா சர்ச்சுக்கு போகலாம். நீ முன்னாடி போயிட்டாரா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கேன், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நேற்று செம்ம பண்ணுறா மச்சானா ஆஃபீஸில். நித்ரா. நீ வேணா பாரு, பாதிலே படத்தை வெளியே கூப்பிட்டு வர போகிறேன். அப்பெல்லாம் போக மாட்டாவா? எல்லாம் ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மச்சான் வண்டிடுறா. அது வந்துட்டான். அந்த கிட்ட வந்துட்டு. ஒரு நிமிஷம், உனக்கு எப்படி முன்னாடி தெரியும் நம்ம பாதியில் போன்ட்டு? அதான் சொன்னேனே. ஓ சரி ஓகே, கேட்டு வண்டி பார்ப்போம். வரேண்ணா, இந்த கிட்ட வரேன், வந்துட்டு நானே கூப்பிட்றேன். என்னடா சர்ச்சுக்கு சொன்னால் எதையோ உட்காந்து யோசிச்சுன்னு இருக்காரு. என்னதான் ஆச்சோ தெரிலடா, வர மாறிட்டார்றா. முன்ன மாதிரி இல்லைனா நீ வர மாறினே இருக்கிற. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட சர்ச்சுக்கு வர மாட்டேற. என்னவோ போ, சரியில்லைண்ணா இது, பார்த்துக்கோ. அப்போ மணி என்னாச்சு? டேட்டு
23 24 ஐயோ திருப்பியுமா? என்னடா இது ஒரே மாயமாக இருக்குது. நேற்று தாண்டா 25. ஐயோ ட்ரெஸ்ஸும் அதே இருக்குது. என்னடா இது ஒன்றும் புரியல. துணி துவச்சி போட்டிருக்கீங்களா? ஒரு ட்ரெஸ் எனக்கு மட்டும் ஆஃபீஸ் பண்ண எடுத்து வச்சுருக்கீங்களா? ஆமாண்ணே. ஓ நாளைக்கு தானே கிறிஸ்மஸு? ஆமாண்ணே. நாளைக்கா? குப்பை கூட ஒரு கொட்டல. ஆமாண்ணே. நாளைக்கு கிறிஸ்மஸ்ன்றானே. நேத்தாண்டா கிறிஸ்மஸ் முடிஞ்சது. யார்கிட்ட நான் போய் சொல்லுவேன்? லூசுன்னு நினைப்பாங்களே. ஐயோ இதுக்கு யார்கிட்ட சொல்யூஷன் கேட்குறது? இப்படி பண்ணுறது எதனால் இப்படி ஆகுது? ஒன்றுமே புரியலையே. இல்லை பிரம்மையா? டேய் ஹாய், போலாமா? ஹாய். மாஸ்க் கச்சிஃப் எதுவும் போடல? மாஸ்க்கு கச்சிஃபா எதுக்கே? ஏதோ கொரோனான்னு சொல்லிட்டு நீ தான்டா சொன்ன. கொரோனாவா? லூசு மாதிரி எதாவது பேசிகிட்டே இருக்காது. ஏறு, டைம் ஆகுது. அதே ட்ரெஸ் போட்டிருக்கான். போ போ. இப்போ கால் வரணுமே. வந்துருச்சு. ஹலோ Hello. Nanaji here. எஸ் Meet me at 6, okay? ஓகே. டேய் ம், ஈவினிங் மீட்டிங் இருக்குது ஆஃபீஸில். நீ முடிஞ்சோன்னே கிளம்பிடு. எனக்கு வெயிட் பண்ண வேணாம். ஓகே. நான் அப்ரைசல் மீட்டிங் போல. ம் ஒரு மாதிரி இருக்கான் காலையிலேருந்து. ஐடி கார்டு விட்டு வந்துட்ட தானே? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? வா சொல்கிறேன். என்ன காலையிலேருந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கான். ஆளே சரியில்லையே இன்னைக்கு. சார் வாங்க சார். சார் என்ன சார்? உங்கள் ஃபைல் தான் பார்த்துட்ருக்கேன். டேட்டா பேஸை டெலிட் பண்ணி வச்சுருக்கீங்க. சார் அது பேக்கப் இருக்குது சார், எடுத்துக்கலாம். பேக்கப் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். வேலையை விட்டு போயா? சார் சார் ஒரு சான்ஸ் கொடுங்க சார். உங்களுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் நிறைய கொடுத்தாச்சு. யூ ஆர் ஃபயர்ட். வெளியே போய் ஹெச்ஆர் கிட்ட ஃபைல்லாம் கொடுத்துட்டு கிளம்பு. சார் ஐடி கார்டு எதுக்கு ஏன்ட்ட கொடுக்குற? வெளியே ஹெச்ஆர்ட்ட கொடுத்துட்டு எக்ஸிட் ப்ராசஸ் முடிச்சுட்டு கிளம்பு. பிரதர் உங்கள் சர்ச்சு நோட்டீஸா? இல்லை, வர வழியில் ஒருத்தர் கொடுத்தாரு. என்கிட்ட இருந்தால் யூஸ் இல்லை. அதான் இந்த மாதிரி இடத்துல ஒட்டினா ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகுன்றதுனால. ஓகே ஓகே, தேங்க்ஸ் பிரதர். என்னண்ணா செழிப்பா இருக்கீங்க போல. பைபிள் இந்த தடவை நம்ம சினிமாவுக்கு போகாமல் சர்ச்சுக்கு போய் பார்க்கலாம். ஆண்டவர் பேட்டி கொடுப்போம், என்ன ஆகுது பார்ப்போம்.
டேய் சர்ச்சுக்கு போகலாம்டா. போலாண்ணா. நானா மேலே வரல. அது 2 நாளாகவே எனக்கு ஒன்றுமே புரியலடா. மேலே போகலாம் ஃபஸ்ட்டு. அது நான் சொன்னால் நீ தப்பாக நினச்சிக்கூடாது. சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் லூஸ் தான் இருக்கும் சொல்கிறது. நான் என்ன பண்ணுறது, எனக்கு 2 நாளாக நடந்தே திருப்பி திருப்பி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டா. ஓ, யார்கிட்ட சொல்கிறதும் புரியல. சரி ஒன்று பண்ணுவோம், எல்லாரையும் கூப்பிடு சொல்லுவோம். அவங்களையும் கூப்பிடு. தோ டேய் வாங்கடா. டேய் ஆனால் கூப்பிட்றாரு. 2 நாளாக நடந்தே திருப்பி திருப்பி நடக்கிற மாதிரி இருக்குடா. என்னண்ணா சொல்கிறீங்க? இப்போது 25 முடிஞ்சா என்ன வரும்? 26. எனக்கு 24 வருதுடா. நோ என்னண்ணா எங்களை மேலே கூட்டு வந்து கதை கொடுத்துட்டு இருக்கிறியா? டேய் இல்லைடா, காலையில் எழுந்த ஒன்று 24 ஒரே ஒரு துணி தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டுங்கன்னா சொன்னீங்க துவைக்க போட்டுதுன்னு சொன்னோம். இதே எனக்கு 3 வாட்டி நடந்திருக்கா. அது கூட விட்டுரு. என்னை பிக்கப் பண்ண வருவானே ஆஃபீஸ் மேட்டு, அவன் 3 நாள் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கான்டா. இதை கூட ஒரு அடே நேற்று வேலை போயிடுச்சுடா எனக்கு. ஐயா நோ என்னண்ணா வேலை போயிடுச்சுன்ற நம்பி தான்டா என் குடும்பமே இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்று புரியலடா. இஎம்ஐலாம் இருக்குடா. எங்கள் அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லை. லைஃப் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்ன நடக்குது எப்படி நடக்குது ஒன்றுமே புரியலடா. எல்லாமே என் தப்பா. பைத்தியக்காரமே சுற்றிட்டு இருக்கேன்டா. பரவாயில்ல ஒன்றா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளும் கூட கொடுக்கப்படும். என்ன வசனம் சொன்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளும் கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை ஒருத்தன் ரோட்டில் பேம்பட் ஓட்டியிருந்தான். என்னன்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் கொடுத்தான். ரோட்டில் ஓட்டினா வேற ஒருத்தன் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு போகிறான். சரி அதை விடு. நேற்று நைட்டு பைபிள் படி வைக்க ஆண்டவர் அதே வசனத்தை என்கிட்ட பேசுகிறாரு. மத்திய 6:33 தானே? ஆமாண்ணா. இன்னைக்கு காலைல மெசேஜ் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். உண்மை புள்ள என்ன இருக்குதுன்ட்டு ஆண்டவர் பேசுவார்னா எப்படின்னா பேசுவார்? ஏதாவது தேர்ட் பர்சன் மூலமாக தான் பேசுவார். நான் உன்னோட வயசில் சின்ன பையன்தான். அட்வைஸ் பண்ணேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீங்கள் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை. நான் உங்களை தான் எழுப்பீங்க, பைபிள் படிங்கடா, ப்ரேயர் பண்ண தான் எழுப்பீங்க. ஆனால் நீங்களே இப்போ ஒழுங்காக பைபிள் படிக்க மாட்டீங்க, ப்ரேயர் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பாட்டு வரீங்க போகிறீங்க. இதெல்லாம் சரியில்லைண்ணா. ஆமாண்டா, நான் எதோ யோசிச்சுட்டு இருந்தேன். இதை யோசிக்காம விட்டேன்டா. சரி என்ன பண்ணுறது? வா போய் சாப்பிட்லாம். சரி நீ போடா, நான் வரேன். சரிண்ணா வரண்ணா. சரி வாண்ணா. சொல்லுப்பா. பா எனக்கு மெயில் வந்திருக்குப்பா. எனக்கு சென்னையிலேருந்து வேலை கிடச்சிருக்குப்பா. சோத்திரம் ஹல்லேலூயா. அம்மா இங்கே வாயேன். நம்ம பிள்ளைக்கு வேலை கிடச்சிருக்குமா. இனி வந்து நீ வேலைக்கே போக தேவையில்ல. நம்ம பையன் தலை தூக்கிட்டான். இனி நம்ம கஷ்டம்லாம் போயிடும். நம்ம ஜபல்லாம் வந்து ஆர்டர் கேட்டிருக்காரு. இனி நம்ம சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கையில். ஹலோ ஹலோ அண்ணா, மேனேஜர் பேசுகிறேன்ப்பா. ஒரே மழையாக இருக்குது. நீ கிறிஸ்மஸ்க்கு லீவ் கேட்டுருந்தல, எக்ஸ்ட்ரா வந்துட்டு சேர்த்து வேணா லீவ் எடுத்துக்கப்பா.